நீங்க வந்து உங்க கஷ்டத்துக்கான பலன அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. அதுக்கான பலன் வருமா? வராதான்னு உங்களுக்கு குழப்பம் இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் கூட தயங்கவே தேவையில்ல. ஹெசிடேட் பண்ணாதீங்க. இது பாபா உங்களுக்கு குடுக்குற கேரண்டி. நீங்க போட்ட கஷ்டம் உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்க போகுது. இட்ஸ் லைக் கரியர்லயா இருக்கட்டும், பிஸ்னஸ்லயா ஆகட்டும், நீங்க இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. உங்க வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்கு. இந்த ரீடிங் ஆரம்பிக்கும்போது கேண்டில் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நான் அத மாத்த விரும்பல. ஸோ இந்த ரீடிங் தான் உங்களுக்கு ஒளி விளக்கு. இந்த ரீடிங் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, டோன்ட் லூஸ் ஹோப். நீங்க உங்களோட நம்பிக்கையை இழக்காதீங்க. அதே மாதிரி உங்களோட எமோஷனை ரொம்ப பேலன்ஸ்டாக நீங்க ரொம்ப மெச்சூர்டான ஆள். ஸோ உங்கள் எமோஷனையும் உங்கள் டே டு டே லைஃப்பையும் ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். யாராவது உங்கள் வீடு சேல் பண்ணுறதுக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, வெயிட் ஃபார் ஃபியூ டேஸ். ஒரு சில நாள் காத்துட்ருங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ரேட்டை விட அதிகமான ரேட்டில் உங்கள் வீடு சேல் ஆகும். உங்கள் கஷ்டம் அது மூலமாக ஈஸியாக நிவர்த்தி ஆகும். ஸோ டோன்ட் வரி. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். இப்போ நீங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய வேலை பார்க்குறீங்க. மேபி மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க. நிறைய பிஸ்னஸ் இருக்குது. கொஞ்சம் டயர்டாக இருக்கீங்க. இதெல்லாம் விட்டுட்டு பிரபஞ்சம் சொல்கிறாங்க, ரிலாக்ஸ், ரெஸ்ட் எடுங்க. ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. பாபாவும் அதான் சொல்கிறாங்க. ரிலாக்ஸ்டாக இருங்க. டென்ஷன் ஆகாமல் நீங்கள் பண்ணுற வேலையில் தான் உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் ஓகே டு க்ரை. ஏதாவது துக்கம் இருந்தது, உங்களுக்கு வருத்தம் இருந்தது அப்படின்னா, அழுது முடிச்சுடுங்க. இல்லைனா வந்து அதை ரிலீஸ் பண்ணிடுங்க. அந்த எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன விஷயங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். எதை ரிலீஸ் பண்ண போகிறீங்க? நீங்கள் வந்து ஒரு முடிஞ்சு போன விஷயத்தையே யோசிச்சுட்ருக்கீங்க. அதை தான் நீங்கள் வந்து இப்போது நெருப்பில் போட்டு பொசுக்கணும். ஊதி துணியில் போட்டு பொசுக்கிறீங்க. உங்களுக்கான 2 ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்ருக்கு. காதலாக இருந்தாலும் சரி, கரியராக இருந்தாலும் சரி, இல்லை காதல் கரியர் 2மே வந்து இல்லை ஃபேமிலி லைஃப்பில் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா 2மே செட்டில் ஆகும். ஸோ கவலையப்படாதீங்க. நடந்து முடிஞ்ச விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அழறுனா அழுது தீர்த்துருங்க. முடிஞ்சுனா முடிச்சுது. இப்போது நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் டேக் அ பிரேக். அதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரில். சில விஷயங்களை விட்டு நீங்கள் விலகி போகணும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. நீங்கள் வந்து கடவுள்கிட்ட எதை சரணாகதி பண்ண கொடுக்கணும். உங்களுக்கு கிடைக்க போகிற அதிர்ஷ்டம் எப்படி கிடைக்கும், என்ன குணத்தை நீங்கள் வந்து எம்ப்ரேஸ் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு, எது தேவையோ எது ரொம்ப முக்கியமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வர போகிறது. நீங்கள் வந்து ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். என்ன உண்மை அப்படின்னா, சரியாக பிளான் பண்ணணும். நீங்கள் வந்து ரொம்ப ஆசிலேட்டடாக இருக்கீங்க. குயின் ஆஃப் வான்ஸ் கையில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இன்னுமே ரெண்டு குச்சியை வச்சுட்டு இம்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணணும். இது ஒன்று ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டெப் அட் அ டைம். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பழசுலேயே வந்து புழுங்கிட்டுருக்கீங்க, பழசையே யோசிச்சுட்ருக்கீங்க, முன்ன பின்ன போக மாட்டேங்கிறீங்க. அப்படியே முன்னாடி போனாலும் ரெண்டு விஷயத்த கையில் வச்சுருங்க. நிறையா மல்டி டாஸ்கிங் பண்ணுறேன்னு சொல்லி எதையுமே உருப்படியாக பண்ணலை. அதுதான் பிரச்சனையேங்க. ஒரே ஒரு டார்கெட் வைங்க. இந்த 2 கப்பில் 1 கப் எடுக்கிறீங்க. அந்த கப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறீங்க. பிஸ்னஸ், லவ், வாட் எவர் இட் இஸ். அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையை பார்க்குறீங்க. ஒன் பை ஒன், லிட்டில் பை லிட்டில். அதுதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது. நீங்கள் எல்லாத்தையும் அட் அ டைமில் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி வலியை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் நிறைய வலி அனுபவிச்சிருக்கீங்க. நாட் டினைங் தட். இல்லைனா வந்து அதை வந்து குறைச்சி எடை போடல. பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பண்ணது நிறைய பேர் உங்களை வந்து அவமானப்படுத்தியிருக்கலாம், அவங்கள வந்து தப்பாக பேசியிருக்கலாம், நீங்கள் வந்து ரொம்ப வியர்டானு சொல்லியிருக்கலாம். நீங்கள் 7 ஆஃப் வான்ஸ் நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஓகே, பேசி முடிச்சிட்டிங்க, எல்லோரும் கிளம்புங்க, இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் போகும்போது நீங்கள் மனபாரத்தோடு இருக்கலாம். அது வந்து உங்களோட மனசில் சின்ன வலியை உண்டு பண்ணிக்கலாம். பட் இங்கே பாருங்கள், உங்களோட ஸ்பிரிட் டீம் எப்போவும் உங்கள் கூட தான் இருக்காங்க. உங்களோட காதலாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலியாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க உங்கள் கூட தான் இருக்காங்க. 2 பேர் இங்கே பாருங்கள், இங்கேயும் வந்து ஒரு ஸ்பிரிட் கைட் இருக்காங்க உங்கள் கூட. ஸோ நீங்கள் தனியாக இல்லை. ஃபஸ்ட் அந்த நினைப்பை வந்து விட்டுருங்க. 8 ஆஃப் சோர்ஸ். நீங்கள் அடுத்தது எங்கே போகிறதுன்னு தெரியல. நீங்கள் வந்து ரொம்ப குழம்பி போயிருக்கீங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறேன் எனக்கு தெரியல நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் முன்னாடியே வந்து ரொம்ப பாசிட்டிவான கார்டு 2 வந்துருச்சு. கிங் ஆஃப் கப்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டிகல்ஸ். காசு விஷயத்தில் கவலையே வேண்டாம். காதல் விஷயத்தில் தடைகள் இருந்தால் நீக்கப்படும். காதல், கல்யாணம், பர்சனல் லைஃப் இதில் எந்த தடை இருந்தாலும் தடைகள் நீக்கப்படும். ஸோ இது நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. இது பாபாவோட பிரச்சனை. அடுத்தது வந்து என்ன நம்பிக்கை வைக்கணும். வாட் இஸ் த ஸ்ரத்தா? நம்பிக்கை உங்களுக்கு என்ன வேணும்? என்ன நம்பிக்கை நீங்கள் கடவுள் மேலே வைக்கணும்? வாவ், 5 ஆஃப் வான்ஸ். இந்த பிரச்சனையை கடவுள் பார்த்துப்பாங்கன்னு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. அது நாம் பார்த்தோம் ஆல்ரெடி. நான் இங்கே சொன்னேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கவங்க உங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அதை நீங்கள் இதை பற்றி நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது. இது உங்களோட பிரச்சனையே கிடையாது. இது பாபாவோட பிரச்சனை. ஹீ வில் டேக் கேர் ஆஃப் இட். நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, நைட் ஆஃப் வான்ஸ். ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள்.
ஊர் சுற்றணும்னு நினச்சிங்கன்னா தரமாக சுற்றுங்க. இல்லைனா வந்து நல்லா ப்ளே பண்ணுங்கள். லைஃப் வந்து ரொம்ப லைட் அடைது தான் இங்கே. எங்கேயாவது போகணுன்னு இருந்தால் போங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 10 நாள் எல்லாத்தையும் சைலண்ட்டில் போட்டு காணாமல் போயிடுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், ரிட்ரீட்டுக்கு போங்க, என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை. தட் எனர்ஜி வில் ஷிஃப்ட் எவ்ரிதிங். அந்த எனர்ஜி எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு வந்துடும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உடஞ்சி போன முடிஞ்சு போனதுலேயே வந்து அந்த வலி வேதனையே இருந்தீங்கன்னா, நீங்கள் இன்னும் வலியை தான் அட்டாக் பண்ணுங்க. இது எப்படி ட்விஸ்ட் ஆச்சுன்னு பார்த்துருப்பீங்க. இது தலைகீழாக திரும்ப வேண்டியது நம்பிக்கை. 10 ஆஃப் கப்ஸ். உங்கள் காதல் வாழ்க்கை, உங்கள் பர்சனல் லைஃப் ரெண்டுமே வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். இது வந்து தலைகீழாக திருப்ப ட்ரை பண்ணுறாங்க உங்களை சுற்றி இருக்கவங்க. ஆனால் அவங்களால திருப்ப முடியாது. இங்கே பாருங்கள் 4 ஆஃப் கப்ஸ். நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க இந்த எனர்ஜியை. உங்களுக்கு தேவை வந்து ஒரு ரொம்ப அமைதியான, ரொம்ப பேலன்ஸ்டான, ஒரு செக்யூர்டான வேர்ல்டு. இதை தான் அவங்க அசைச்சு பார்க்க, ஆட்டி பார்க்க ட்ரை பண்ணுறாங்க. பட் தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். ஏன்னா இங்கே இலையில அடித்து இது அப்படியே திரும்பிடுச்சு. ஆக்சுவலாக அது ரிவர்ஸில் வர வேண்டிய எனர்ஜி. இதுதான் நீங்கள் நம்பிக்கையோட முன்னாடி போகும்போது நடக்க போகிற அதிசயம். இதுதான் நடக்க போகிற அதிசயம். இப்படி தான் திரும்ப போகுது. ஆனால் இது கடைசி நொடியில் தான் திரும்பும். நான் கூட இந்த கார்டு போகும்போது ஓகே ஒரு நெகட்டிவ் கார்டு அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பாபாவோட மிராக்கிள் நீங்கள் அங்கே தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இலையில தட்டி அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக விழுந்துச்சு. இதுதான் இப்படி தான் நடக்கும். கடைசி நிமிஷம் வந்து நீங்கள் தோற்று போயிடுவீங்கன்னு நினைக்கிற சமயத்தில் அப்படி ஒரு மிராக்கிள் நடக்கும். ட்ரஸ்ட் இட், ஜஸ்ட் ட்ரஸ்ட் இட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, பாபாவும் சொல்கிறாங்க, நம்பினார்கள் தான் நாராயணன். நம்பலைன்னா எதுவுமே நடக்காது. நான் இந்த கார்ட் ஷஃபிள் பண்ணும்போது கூட உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு தான் பார்த்தேன். எஸ்பெஷலி யாராவது வீடு சேல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக வர ஃபஸ்ட் டீலுக்கு போகாதீங்க. அது வீடு வாங்குறதா இருந்தாலும் சரி, சேல் பண்ணுறதா இருந்தாலும், ஸ்டாப் ஆர்கியூயிங். யூ வில் ஹேவ் ஒன் ட்ரீம். இஃப் யூ கண்டினியூ த ஆர்குமெண்ட் தென் யூ வில் லூஸ். ரிமெம்பர் ஸ்ரீசா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. ஜஸ்ட் சரண்டர். இந்த ஆர்கியூமெண்ட் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து டீக்ரேட் பண்ணும். நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கன்னா உங்களோட ஆறா மாறும், நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் கிட்டே வரும். டோன்ட் ஆர்கியூ எவர். கோவமாக இருக்கா, தனியாக போயிடுங்க, கத்துங்க, செவுத்தை பார்த்து கத்துங்க. இல்லைனா வந்து லேப்டாப்பில் சவுண்டை வச்சுட்டு கத்தி தீர்த்துடுங்க. இல்லைனா அடித்து உடச்சிடுங்க, ஏதாவது ஒன்று கோவம் தீரட்டும். பட் எங்கேயும் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க. லேப்டாப்பை உடச்சிடாதீங்க. நான் சொல்கிறது ஏதாவது ஒரு பொருள். டோன்ட் ஓ மை காஷ், டோன்ட் ஆர்கியூ, கீப் ஃபெய்த், யூ வில் பி பெனிஃபிட்டட். ஆல் குட் அண்ட் பேட் இஸ் இன் த கண்ட்ரோல் ஆஃப் காட். யார்கிட்டையும் எந்த ஆர்கியூமெண்ட்டும் எந்த சூழ்நிலையிலும் பண்ணாதீங்க. மேபி உங்களோட சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கலாம். அப்ளை ஹோலி ஆஷ் ஆன் யுவர் ஃபோர்ஹெட், ஆல் வில் பி ஓகே சன். ஸோ உதியை மட்டும் நெத்தியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ கோவம் வருது, இப்படி எப்பயாவது யாராவது உங்களை ப்ளேம் பண்ணுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா ஜெய் சாய்ராம். அதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. அக்செப்ட் இட். இங்கே பாருங்கள், அவங்க அப்படி கை கட்டி நின்றுட்டு இருக்காங்க அமைதியாக. ஓகே, சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்களா, இடத்த காலி பண்ணுங்கள், அவ்வளோதான். ஆர்கியூவே பண்ணாதீங்க. தே வில் ட்ரை டு ட்ரிகர் யூ. உங்களை ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ட்ராப்புக்கு மட்டும் விழுந்துடாதீங்க. உங்களை காயப்படுத்தி அந்த வலியை உங்களுக்கு கொடுத்து அதில் சந்தோஷப்படுற குரூர ஆத்மாக்கள் உங்களை சுற்றி இருக்குது. அதே சமயம் நல்ல ஸ்பிரிட்ஸும், நல்ல காதலும், நல்ல அன்பும் உங்களை சுற்றி இருக்குது. அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கெட்டதை விட்டுருங்க. உங்கள் காதல் வந்து ஆக்சுவலாக நான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உங்கள் எனர்ஜியில் ஒரு கிங் ஆஃப் கப்ஸ். இதை நீங்கள் வந்து ரொம்ப மெச்சூர்டான ஆள். ஏன்னா நீங்கள் நேசிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான ஆள். அவங்க காதல் எந்த கலப்படமும் இல்லை. உங்களுக்கு தேவையான பணம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்குது. இன்னும் தேவைனாலும் பணம் பாபா கொடுப்பாங்க. டோன்ட் வரி. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி போங்க. நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மூவிங், ஸ்லோ அண்ட் ஸ்டடி, லிட்டில் பை லிட்டில். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து போகிறீங்க. எடுத்துனே கோடீஸ்வரன் ஆக போகிறதில்ல. பட் யூ வில் பி தேர். நீங்கள் அங்கே போய் சேர்ந்துருவீங்க. ஸோ இன்னொரு கன்ஃபர்மேஷன், நம்ம எப்போயுமே வந்து நம்ம லக்கி பவுச்லேருந்து சில கைடன்ஸ் எடுப்போம் இந்த எனர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஏன்னா இதெல்லாம் ஷஃபில் பண்ணது இந்த பவுச் வந்து நான் ஒன்லி உங்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது மாறிடும். இந்த போராட்டம் உங்களை சுற்றி நடக்கிற இந்த கெட்டவங்களோட எனர்ஜி மாறிடும். அது நகர்ந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நான் லக்கி பவுச்சுன்னு சொன்னது வந்து பாபா கன்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ், இட்ஸ் எ லக்கி பவுச். ஓகே, என் கையில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கார்டு வர வரைக்கும் நான் இதை பண்ண தான் போகிறேன். ஏன்னா இதில் நான் பிக் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் பிக் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோக்கஸ், உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணுமோ. 204 நின்றுச்சு என் கையில். ஸோ இது ஒரு நம்பர் 861. திஸ் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ இது ரெண்டோட மீனிங் என்னென்னு நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து 681 பார்த்துடலாம். நேர்மையான வழியில் செய்ய முடியும் என்றிருக்கும் போது தவறான வழியே நாடுகிறாய். மனதை தூய்மையாக வைத்துக்கொள். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசைகள் உனக்கு உண்டு. ஃபோக்கஸ் போகிறது. நேர்மையான வழியிலே உங்களால் சில விஷயங்களை செய்ய முடியும். தவறான வழியை பின்பற்றாதீங்க. குறுக்கு வழி வேண்டவே வேண்டாம். யாராவது டெம்ப் பண்ணுவாங்க, உங்களை வந்து கெட்ட வழியில் இழுத்து விட ட்ரை பண்ணுவாங்க. டோன்ட் கோ தேர். நேர்மையான வழியிலேயே உங்களால் அதை அடைய முடியும். ஸோ நோ குறுக்கு வழி. போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதாவது உங்களுக்கு சக்ஸஸ் வராது, எல்லாத்தையும் இழந்துருவீங்க. அப்புறம் நீங்கள் வந்து வழியோடு தான் இருப்பீங்க. அதனால தான் 3 ஆஃப் சோர்ஸ் நம்மளுக்கு வந்தது. தவறான வழிக்கு போனீங்க அப்படின்னா வழி தான் இருக்கும்.
அதனால தான் முன்னாடி இந்த ரீடிங்கை நான் இன்றைக்கி திடீர்னு பண்ணுறேன். குருவின் ஆணைப்படி நட, பிறகு எல்லாம் சரியாகும். இதுதான் உங்களோட கைடன்ஸ். இதுபடி நடந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை இங்கே தான் இருக்க போகிறது. ஸோ பிளான் பண்ணுங்கள். பிளான் வந்து ஒரே ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அந்த ஒரு பிளானை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்துக்கு அப்புறமா அடுத்த பிளானுக்கு போங்க. பல பிளானை வச்சுட்டு மல்டி டாஸ்க் பண்ணுறேன்னு எல்லாத்தையும் கோட்டை விட்டுறதீங்க. நீங்கள் அங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. ஸோ ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஆக்சுவலாக ஸ்டோரி சொல்லுது என்னோடய பழக்கம். எனக்கு டைம் இருக்கு, இன்னும் ஃபியூ மினிட்ஸ் நான் சொல்லிடுறேன். மகள்சாபதி கோபால்கர் சந்திரன், ஒரே நிமிஷம், கோவிந்த் சந்தர்கர், ரெண்டு பேரும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க. கோவிந்த் சந்திரகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வெல் செட்டில்டு ஐயர் ஃபேமிலி. மகள்சாபதி பார்த்திங்கன்னா பூஜாரி. இவங்க வந்து ரொம்ப நார்மலான ஸ்கூல் போனாங்க. மகள்சாபதி பற்றி எல்லாத்துக்கும் தெரியும், பாபாவை தெரிஞ்சவங்களுக்குலாம். ஸோ நார்மல் ஸ்கூலுக்கு போனாங்க. ஒரு 5வது 6வது வரைக்கும் படித்தாங்க. ஐ எம் நாட் ஷுர் எவ்வளோ வரைக்கும் படித்தாங்கன்னு. பட் ஸ்கூலிங்கே அவங்க முடிக்கல, நின்றுட்டாங்க அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால். பட் இந்த கோவிந்த் சந்தோர்கர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா படித்தார், காலேஜ் போனார், நிறையா லைக் பெரிய பெரிய பதவிகளை அடைஞ்சார். எல்லா சான்ஸ்கிரிட் எல்லா விதமான ஸ்பிரிச்சுவல் இதுவும் படித்தா அவருக்கு கர்வம் வந்துருச்சு. அவருக்கு கர்வம், தலகணம், ஈகோவே அவருக்கு வந்துருச்சு. அது யூஸ்வலாக எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் அந்த படித்தவங்களுக்குலாம் இருக்க ஈகோ அவருக்கும் இருந்தது. பட் மகள்சாபதி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க ஃபேமிலி கல்ச்சர், அப்புறம் பாபா, அவ்வளோதான். அவங்க வந்து பாபாவோட ரொம்ப க்ளோஸ் டிவோட்டி ஆகிட்டாங்க. ஆனால் சந்தர்கரால் அப்படி ஆக முடியல. ஏன்னா அவங்களோட ஈகோ ஃபஸ்ட்டு அவங்க மாறிட்டாங்க, அவங்க லேர்ன் பண்ணிட்டாங்க, பட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ இப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, படிப்பு இங்கே அவசியம் இல்லை, பெரிய பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையான அன்பு, சரணாகதி தத்துவம் புரிஞ்சிருச்சுனாவே நம்மளை பாபா மகள்சாபதியை ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி பண்ணுவான். சில சமயம் பாபா சொல்கிறது நம்மளுக்கு வழியை உண்டு பண்ணலாம். ஆனால் அது வந்து ஃப்யூச்சரில் போய் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஆபத்தில் நம்மளை காப்பாற்றிருக்காங்கங்கிறது அப்போ புரியும். ட்ரஸ்ட் மீ, நான் இதை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கான கைடன்ஸ். ஐ கம்ப்ளீட்லி இல்லை, நான் 1000 கிடையாது, 1,00,000 டைம்ஸ் ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஒன்ஸ் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கீழே விழுறதோ, வாழ்க்கையில் தோற்று போகிறதோ, இல்லை வழியோடு இருக்கிறதோ அவசியமே இல்லை. ஏன்னா ஹி வில் பி தேர், ஆல்வேஸ் தேர். நீங்கள் துவண்டு போக வாய்ப்பே இல்லை, விட மாட்டார். தட்ஸ் ஹிஸ் லவ், தட்ஸ் ஹிஸ் அஷூரன்ஸ். அதுதான் அவங்க கொடுக்குற அன்பு, அதுதான் அவங்க கொடுக்குற வந்து ஒரு தைரியம் நமக்கு. ஜெய் சாய்ராம், காட் பிளஸ் யூ.